வணக்கம். ஜேகே செய்திகளின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மாற்றுத்திறனாளிகளுக்காக விசேட பேருந்து சேவை நடைமுறை. யாழ்ப்பாணம் தென்மராட்சி பகுதியில் ஒரே நேரத்தில் 5 வீடுகள் மீது தாக்குதல். புதிய தூதுவர்களின் நியமனங்களுக்கு அனுமதி. தங்கத்தை திருடுவதற்காக குழந்தையின் சடலத்தை தோண்டிய சந்தேக நபர் தொடர்பில் தகவல். இந்தியர்களை இழிவாக பேசிய இலங்கையர் ஒருவர் கைது. மத்திய கிழக்கு போர் காரணமாக 1100க்கும் மேற்பட்ட சிறார்கள் உயிரிழப்பு. ஈராக் கடல் எல்லைக்குள் ஈரான் தாக்குதல். போரை முடிவுக்கு கொண்டுவர வேண்டுமானால் 3 நிபந்தனைகள் நிறைவேற்றப்பட வேண்டுமென ஈரான் வலியுறுத்தல். ஃபீஃபா உலகக்கிண்ணத்திலிருந்து விலகுவதாக ஈரான் அறிவிப்பு. மாற்றுத்திறனாளிகளுக்கான விசேட முன்னுரிமை பேருந்து சேவையொன்றை அடுத்த மாதம் முதல் ஆரம்பிக்க போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சு திட்டமிட்டுள்ளது. நாட்டின் பொது போக்குவரத்து கட்டமைப்பில் இதுவரை முறையாக கவனிக்கப்படாத மாற்றுத்திறனாளிகளின் போக்குவரத்து உரிமையை உறுதிப்படுத்தும் நோக்கில் இவ்விடயம் முன்னெடுக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அனைவருக்கும் சம வாய்ப்பு மற்றும் மனித கௌரவத்தை பாதுகாக்கும் நாடு எனும் அரசாங்கத்தின் தூர நோக்கத்தை யதார்த்தமாக்கும் வகையில் இவ்வேலை திட்டம் செயற்படுத்தப்படுவதாகவும் ஜனாதிபதி ஊடக பிரிவு அறிவித்துள்ளது. இத்திட்டத்திற்காக 430.7 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக சக்கர நாட்காலி பயன்படுத்துவோர் இலகுவாக ஏறுவதற்கு வசதியான தாழ்ந்த தளம் கொண்ட 10 நவீன குளிரூட்டப்பட்ட பேருந்துகள் கடந்த 10ஆம் தேதி ஹம்பாந்தோட்டை துறைமுகத்திற்கு கொண்டு வரப்பட்டன. 33 ஆசனங்களை கொண்ட இப்பேருந்து ஒவ்வொன்றிலும் ஒரே நேரத்தில் 80 பயணிகள் பயணிக்க முடியும். சக்கர நாட்காலிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் விசேட தொழில்நுட்ப வசதிகளும் இதில் உள்ளடக்கப்பட்டுள்ளன. முன்னோடி திட்டமாக மாகும்புர பல்வகை போக்குவரத்து மையத்திலிருந்து புறக்கோட்டை மற்றும் கடவத்தை வரையில் காலை மாலை வேளைகளில் ஒவ்வொரு 40 நிமிடங்களுக்கும் ஒருமுறை பேருந்துகள் இயக்கப்படும். மகரகம அபிக்ஷா வைத்தியசாலை மற்றும் கொழும்பு தேசிய வைத்தியசாலை ஆகியவற்றை நேரடியாக இணைக்கும் வகையில் சேவைகள் இடம்பெறும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தெரிவு செய்யப்பட்ட 28 சாரதிகள் மற்றும் நடத்துனர்களுக்கு சைகை மொழி, தொழில்சார் ஒழுக்க நெறிகள், பேருந்து தொழில்நுட்பம் குறித்து விசேட பயிற்சிகளும் வழங்கப்படவுள்ளன. இத்திட்டத்தின் வெற்றியை தொடர்ந்து எதிர்வரும் ஆகஸ்ட் மாதத்தில் மேலும் 100 பேருந்துகளை இறக்குமதி செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. அத்துடன் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் பேருந்து நிலையங்களை மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏற்றவாறு நவீனமயப்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இங்கிலாந்தின் சவுத்டம்டனில் உள்ள அகதிகள் தங்கும் விடுதியில் ஊழியர்கள் 2 தாக்கியதுடன் அவர்கள் முன்னிலையில் அநாகரிகமான முறையில் நிர்வாணத்தை வெளிப்படுத்திய இலங்கை நபர் ஒருவரை நீதிமன்றம் குற்றவாளியாக அறிவித்துள்ளது. 38 வயதான சுகிர்தன் தங்கராசா என்ற நபருக்கு எதிராக போர்ட்ஸ்மவுத் கிரவுன் நீதிமன்றில் இந்த விசாரணை நடைபெற்றது. 2025 ஆகஸ்ட் 15 அன்று சவுத்டம்டனில் உள்ள ஹைஃபீல்ட் ஹவுஸ் விடுதியில் இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது. தனது தொலைபேசி வேலை செய்யாமையினால் ஆத்திரமடைந்த சந்தேக நபர் விடுதியின் வரவேற்பு அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். நான் இலங்கையைச் சேர்ந்தவன், இந்தியா மற்றும் பாகிஸ்தானைச் சேர்ந்த உங்களைப் போன்ற சிறிய மனிதர்கள் எனக்கு மரியாதை அளிக்க வேண்டும் என இன ரீதியாக அவர்களை இழிவுபடுத்தியுள்ளார். இந்த வாக்குவாதத்தின் போது அவர் தனது நிர்வாணத்தை வெளிப்படுத்தியதோடு அதனை தடுக்க முயன்ற ஊழியர்கள் 2 தாக்கியுள்ளார். அநாகரிகமாக நடந்து கொண்டதை ஒப்புக்கொண்ட போதிலும் அது மற்றவர்களை அச்சுறுத்தும் நோக்கில் செய்யப்படவில்லை எனவும் சந்தேக நபர் வாதிட்டிருந்தார். இருப்பினும் சிசிடிவி ஆதாரங்களை அடிப்படையாக வைத்து ஜூரி சபை குறித்த இலங்கையரை குற்றவாளி என தீர்மானித்து அறிவித்துள்ளது. வெளிநாடுகளில் உள்ள இலங்கை தூதரகங்களின் பிரதானிகளாக நியமிக்கப்படுவதற்காக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் பெயரிடப்பட்ட 10 தூதுவர்கள் மற்றும் உயர் ஸ்தானிகர்களின் நியமனங்களுக்கு உயர் பதவிகள் பற்றிய நாடாளுமன்ற குழு அங்கீகாரம் வழங்கியுள்ளது. அரசு சேவைகள் மற்றும் அரச கூட்டுத்தாபனங்களுக்கு நியமிக்கப்படும் நபர்களின் தகைமைகளை ஆராயும் இக்குழுவின் அனுமதியை தொடர்ந்து குறித்த ராஜதந்திரிகள் தத்தமது பணிகளை பொறுப்பேற்பதற்கான வழிவகை ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இதன்படி தர்ஷன எம்பெரேரா மலேசியாவிற்கான இலங்கை உயர் ஸ்தானிகராக நியமிக்கப்படவுள்ளார். டிஎம்எஸ்பி தசநாயக்க ஜெனீவாவில் உள்ள ஐக்கிய நாடுகளுக்கான இலங்கையின் தூதுவர் மற்றும் நிரந்தர பிரதிநிதியாகவும், தயானி மெண்டிஸ் ஆஸ்திரேலியாவிற்கான இலங்கையின் தூதுவர் மற்றும் நிரந்தர பிரதிநிதியாகவும், SW பத்திரன ருமேனியாவிற்கான இலங்கையின் தூதுவராகவும், NID பரணவிதான எத்தியோப்பியா மற்றும் ஆபிரிக்க ஒன்றியத்திற்கான இலங்கையின் தூதுவர் மற்றும் நிரந்தர பிரதிநிதியாகவும், SK சந்திரஸ்ரீ இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவராகவும், தமிக்க பெர்னாண்டோ கென்யாவிற்கான இலங்கை உயர்ஸ்தானிகராகவும், அனுர விதானகே லெபனானுக்கான இலங்கையின் தூதுவராகவும், பேராசிரியர் MI ஃபசீஹா அஸ்மி ஈரானுக்கான இலங்கையின் தூதுவராகவும், M ஃபாரூக் M ஃபவுசர் பலஸ்தீனத்திற்கான இலங்கை பிரதிநிதியாகவும் செயற்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
தனது தந்தையின் கல்லறையை சுத்தம் செய்வதாக கூறி மயானத்திற்குள் நுழைந்து புதைக்கப்பட்டிருந்த 3 மாத குழந்தையின் சடலத்தை தோண்டி அதில் இருந்த தங்க நகைகளை திருட முயன்ற சந்தேக நபரை ஹோமாகம தலைமையக போலீசார் கைது செய்துள்ளனர். ஹோமாகம நியத்தகல பொது மயானத்திற்கு கடந்த புதன்கிழமை மாலை சென்ற சந்தேக நபர் அங்கிருந்த மின் மயான காப்பாளரை சந்தித்துள்ளார். தொடர்ந்தும் தனது தந்தையின் கல்லறையை சுத்தம் செய்ய போவதாக கூறி மயானத்திற்குள் செல்ல அனுமதி பெற்றுள்ளார். எனினும் நீண்ட நேரமாகியும் அந்நபர் மயானத்தை விட்டு வெளியேறாமையினால் சந்தேகமடைந்த காப்பாளர் உள்ளே சென்றுள்ளார். இதன்போது குறித்த சந்தேக நபரால் அங்கிருந்த மற்றொரு கல்லறை தோண்டப்பட்டு சடலம் வெளியே எடுப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. இதனை அடுத்து மயான காப்பாளர் ஹோமாகம பிரதேச சபை அதிகாரிகளுக்கும் போலீசாருக்கும் தகவல் வழங்கியுள்ளார். போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று சோதனையிட்ட போது சுமார் 2 வாரங்களுக்கு முன்பு புதைக்கப்பட்ட 3 மாத குழந்தையின் கல்லறையொன்றே இவ்வாறு தோண்டப்பட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டது. குழந்தையின் உடலில் இருந்த தங்க நகைகளை கொள்ளையிடும் நோக்கிலேயே இச்செயல் முன்னெடுக்கப்பட்டுள்ளமை போலீசாரின் விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது. தப்பியோடிய சந்தேக நபரை கைது செய்ய ஹோமாகம போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். யாழ்ப்பாணம் தென்மராட்சி பிரதேசத்தில் ஆயுதங்கள் தாங்கிய குழுவினரால் ஒரே நேரத்தில் 5 வீடுகள் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. நேற்று அதிகாலை 1 மணிக்கும் 2:30 மணிக்கும் இடையில் இத்தாக்குதல் சம்பவங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. சாவகச்சேரி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஒரு வீட்டின் மீதும் கொடிகாமம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட 4 வீடுகள் மீதும் குறித்த ஆயுத குழுவினர் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளனர். அத்துடன் மீசாலை மேற்கு வங்காள வீதியில் உள்ள வீடொன்றில் புகுந்த ஆயுத குழுவினர் வீட்டில் இருந்த பொருட்களையும் அடித்து சேதப்படுத்தியுள்ளனர். கொடிகாமம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மீசாலை தட்டான்குளம் வீதியில் 2 வீடுகள் மீது பெட்ரோல் குண்டுகள் வீசி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்போது வீடு முற்றாக தீக்கிரையாகியுள்ளதுடன் ஒரு சிறிய பேருந்து ஒன்றும் மோட்டார் சைக்கிள் ஒன்றும் எரிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்தும் கொடிகாமம் போலீஸ் பிரிவில் உள்ள மீசாலை வடக்கு ஞானவைரவர் வீதியில் உள்ள வீடொன்றிற்குள் புகுந்த குறித்த குழுவினர் அங்கும் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளனர். வீட்டில் இருந்த பொருட்களுக்கு சேதம் விளைவிக்கப்பட்டதோடு இளைஞர் ஒருவர் வாளால் வெட்டி காயங்களுக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளார். அத்துடன் கொடிகாமம் போலீஸ் பிரிவில் உள்ள மீசாலை வடக்கு கிழக்கு ஊரெல்லையில் உள்ள வீடொன்றிற்குள் புகுந்த ஆயுத குழுவினர் அங்கிருந்த 2 கார்கள், பட்டாரக வாகனம் மற்றும் மோட்டார் சைக்கிள் ஒன்றையும் அடித்து நொறுக்கியுள்ளனர். இச்சம்பவத்தில் கிராமத்து இளைஞர்களால் தாக்குதல் மேற்கொண்டவர்களில் 4 பேர் பிடிக்கப்பட்டிருந்தனர். ஏனையவர்கள் தப்பிச் சென்ற நிலையில் அவர்கள் விட்டுச் சென்ற 2 மோட்டார் சைக்கிள், 2 வாள்கள் மற்றும் கொட்டான்கள் என்பன போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. சம்பவ இடத்திற்கு சென்ற தடயவியல் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். போரை முடிவுக்கு கொண்டுவர ஈரானிய ஜனாதிபதி மசூத் பெசக்சியான் 3 முக்கிய நிபந்தனைகளை முன்வைத்துள்ளார். தெஹ்ரானின் நியாயமான உரிமைகளை அங்கீகரித்தல், போருக்கான நட்டஈடு வழங்குதல் மற்றும் எதிர்கால ஆக்கிரமிப்புகளுக்கு எதிரான உறுதியான சர்வதேச உத்தரவாதங்களை அளித்தல் ஆகியவையே குறித்த நிபந்தனைகளாக கொள்ளப்பட்டுள்ளன. இந்நிபந்தனைகள் நிறைவேற்றப்பட்டால் மாத்திரமே அமைதி சாத்தியம் என சுட்டிக்காட்டியுள்ள ஈரானிய ஜனாதிபதி இல்லையெனில் தொடர்ந்தும் போர் முன்னெடுக்கப்படும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். ஈராக் எல்லைக்குட்பட்ட கடல் பகுதியில் நங்கூரமிடப்பட்டிருந்த 2 வெளிநாட்டு எண்ணெய் கப்பல்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 2 உயிரிழந்துள்ளதுடன் இத்தாக்குதலுக்கு ஈரான் உத்தியோகபூர்வமாக பொறுப்பேற்றுள்ளது. தாக்குதலுக்குள்ளாகி தீப்பற்றி எரிந்த கப்பல்களில் இருந்து 38 ஊழியர்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளனர். பாரசீக வளைகுடா பகுதியில் நங்கூரமிடப்பட்டிருந்த 2 கப்பல்களே இவ்வாறு தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளன. இந்த 2 கப்பல்களுள் ஒன்று அமெரிக்காவை தளமாக கொண்ட நிறுவனத்திற்கு சொந்தமானது எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தாக்குதலை தாமே நடத்தியதாக ஈரானின் அரச ஊடகமான IRIB செய்தி வெளியிட்டுள்ளது. இச்சம்பவத்தை அடுத்து பாதுகாப்பு கருதி எண்ணெய் துறைமுகங்களின் செயற்பாடுகள் அனைத்தும் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளன. இத்தாக்குதலானது ஈராக்கின் இறையாண்மையை மீறும் ஒரு செயல் என ஈராக் இராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் சாத்மான் தெரிவித்துள்ளார். இதற்கெதிராக சர்வதேச மட்டத்தில் சட்டப்பூர்வ நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இவ்வாண்டு நடைபெறவுள்ள FIFA உலகக்கிண்ண கால்பந்து தொடரில் ஈரான் அணி பங்கேற்காது என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவினால் ஈரானின் உயரிய தலைவர் அயதுல்லா அலி கமேனி படுகொலை செய்யப்பட்டதை கண்டிக்கும் வகையில் தமது கால்பந்து அணி இம்முறை உலகக்கிண்ண தொடரில் பங்கேற்காது என ஈரானிய விளையாட்டுத்துறை அமைச்சர் அகமதி டோன் ஜமாலி தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஜூன் மாதம் அமெரிக்கா, கனடா மற்றும் மெக்சிகோ ஆகிய நாடுகளின் இணை அனுசரணையுடன் உலகக்கிண்ண கால்பந்து போட்டிகள் ஆரம்பமாக உள்ளன. இதேவேளை 2026 FIFA உலகக்கிண்ண போட்டி திட்டங்கள் கடந்த ஆண்டு வெளியிடப்பட்ட போது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பிற்கு FIFA சமாதான விருது வழங்கப்பட்டது. சமாதானத்திற்காக தனித்துவமான மற்றும் அசாதாரணமான நடவடிக்கைகளை எடுத்தவர் மற்றும் உலக மக்களை ஒன்றிணைத்தவர் என்ற கௌரவத்தின் அடிப்படையில் அவருக்கு இந்த விருது வழங்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது.
இத்துடன் இன்றைய எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள். வணக்கம்.